அதாவது நம்மளுடைய ஞானம்ங்கிறதுலாம் இயல்பாக இருக்கிறதா ஞானம். அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுட்டு, இயல்புக்கு வரதான் நம்ம முயற்சிட்டு இருக்கோம். இதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம், இல்ல பல தலைமுறைகள் கூட ஆகலாம். தமிழ் ஆனந்த யோகம் வந்து அதற்கான சரியான பாதையில தான் நம்ம ஞானத்தை நோக்கிய பாதையில போயிட்டு இருக்கோங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறது மட்டும் இல்லாம, அத ஸ்பீடப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்காக, இன்னைக்கு நீங்க யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட சிந்தனைகளை எல்லாம் எடுத்து விளக்குனது ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடியதா இருந்ததுங்கய்யா. ரொம்ப சிறப்பு. அதாவது நம்ம ஏற ஏ ஏணியோட ஏணியோட உதவியால ஏறி உச்சிக்கு போயிட்டா கூட, அந்த ஏணியே பத்திட்டு இருக்கக்கூடாது. நம்ம அத விட்டுட்டா தான் நம்ம அடைய வேண்டிய அந்த நோக்கத்த அடைய முடியும்னு ஒரு சிறப்பான ஒரு உதாரணம். எப்பவுமே உதாரணங்கள் தான் எங்க மனசுல சீக்கிரம் நிக்கும். தத்துவங்கள் அதை ஒட்டி நாங்கலாம் திருப்பி ரீகால் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதுபோல அவருடைய நெறைய சிந்தனைகள நீங்க சொல்லியிருக்கீங்க. சிந்தனைகள் தான் நமக்கு தொல்லைன்னு சொன்னீங்க. அவரு யுஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னதா சொன்னீங்க. சிந்தனைகள் நமக்கு தொல்லையா இருக்கு. தியானத்துல கிடைக்கும் அனுபவங்கள் கூட ஒரு மாயைன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ நாளா நாங்க ஒரு சில நாள் அந்த அனுபவம் கிடைக்கிறதே பூரிப்பா இருந்தது எங்களுக்கு. நீங்க இன்னைக்கு அந்த அனுபவங்கள் கூட ஒரு மாயைங்கிறத தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அப்புறம் செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது ஒரு செல்ஃபிஷ். இலக்குங்கிறது வந்து ஒரு திணிக்கப்பட்ட சிந்தனை. இயல்பாக இருங்க. நிகழ்காலத்துல வாழுங்கள்ங்கிற கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட நெறைய உதாரணங்களை எல்லாம் நீங்க வந்து எடுத்து சொன்னீங்கய்யா. அத விட வந்து என்னன்னா, "இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடிச் செல்கிறாய் ஞானத்தங்கமேன்னு" ஒரு பழைய பாடலும் இப்ப நீங்க சொன்ன கருத்துல எங்களுக்கு ஞாபகம் வந்தது. இந்த கபீர்தாஸ்ன்னு ஒரு கவி திருவள்ளுவர் போல 2 அடிகள்ல ஒரு கவிதை எழுதுவார் இல்லைங்களா? இது ஹிந்தில. அவரும் அததான் சொல்லுவாரு. கஸ்தூரிமான் வந்து தன்னிடமிருந்து தான் வாசம் வருதுன்னு தெரியாம, எல்லா பக்கமும் புல்லு தேடிக்கிட்டே எங்கிருந்து வாசம் வருது, வாசனை வருதுன்னு தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கும். அப்படிங்கிற அந்த சிந்தனையும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. கடைசியா ரமண மகரிஷியோட அந்த பெற முடியாத ஒன்றை கொடுக்கவும் முடியாதுங்கிற தத்துவத்தோட நீங்க எங்களுக்கு வந்து நிறைவா நெறைய கருத்துக்கள சொல்லியிருக்கீங்கய்யா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஆழமான ஒரு சிந்தனை உரை கொடுத்த ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரியனிலிருந்து வாழ்த்துவோம். இறைஞான ஆசிரியர் நன்மனேயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மனேயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு உள்ளது. நாளை காலை 5 மணிக்கு எப்பொழுதும் போல் இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்களால் துரியாதீத தவம் இயற்றப்படும். அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் அதற்கான விளக்கமும். மாலை 6 மணிக்கு தவத்தினை தொடர்ந்து வேதாத்திரிய தத்துவங்கள் நன்மனையா பார்வையில் 3வது பாகம் புத்தகத்திலிருந்து இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும் என்ற தலைப்பில் ஜமுனாராணி அம்மா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கூற உள்ளார்கள். அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்வு. சசிகுமார் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முத கேள்வி நீங்க தானா? ஆமா ஐயா. அது நம்ம இந்த யூஜிக்கு கேட்டதுல இருந்து எனக்கும் அதே சிந்தனை ஐயா. அதாவது எது ஞானம் என்பதற்கான ஞானம் அவரவருக்குள்ளாக தாமாக பிறக்க வேண்டும்ன்றது உங்க சிந்தனையில இருந்து புரிஞ்சுக்கிறேங்க நானு. சரி. அதாவது அதுக்கு சிந்தித்து தானே பழகணும். சிந்தித்து பழகணும். அப்ப சிந்திப்பதற்கு உலக தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு அல்லையா, ரைட்டு. சிந்தித்ததானே பழகணும் அப்படின்னு அந்த அந்த நீங்க சொல்றீங்க. பழகணும்னு ஒரு வார்த்தை போட்டீங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. பழகணும் அப்படின்னு சொன்னாலே அது எக்ஸ்டென்ஷன் இல்லைங்க. அந்த சிந்தித்து பழகுறது தத்துவங்களை தேடி தேடி சிந்திச்சு பழகினா தானங்க அந்த பழகுனா என்ன பண்ணலாம்னா இடம் இல்லை என்ற ஒரு இடம் வருவாங்கய்யா. இருக்குங்க. சிந்திச்சு பழக 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 விட்டுக்கிட்டே இருப்போம் சொல்லி அதை தள்ளிக்கிட்டே போயிடுவோம். நம்ம காலம் முடிஞ்சு போயிடும். அதாவது எப்பொழுது சிந்தனை நிறுத்த வேண்டும்ன்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள காலம் முடிஞ்சிடும் சொல்ல வரீங்க. நீங்க என்ன பாருங்க, இப்போ சிந்திச்சு பழகி இப்ப இந்த இடத்துல சிந்தனையை நிறுத்துவோம்னு நீங்க ஏதாவது ஒரு இடத்த சொல்ல முடியுமா? எத்தனை வயசுல நீங்க சிந்தனையை நிறுத்த போறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களாலே முடியலைங்க. நான் எங்க நிறுத்துறது? நீங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப ஏதோ ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு பழக்கம் இருக்கு, இந்த பழக்கத்தை விடணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த பழக்கத்தை விடணும். இப்ப நானு ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து விட்டுறேன். சத்தியமா விட மாட்டார்.
அது அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களே அது 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 அதே மாதிரி ரைட்டா? தான். தை 1ஆம் தேதியில இருந்து விட்டுறேன். இன்னொருத்தர் சொல்ற நாளையில இருந்து விட்டுறேன். விட மாட்டார். இந்த க்ஷணத்துல விடுறேன் அப்படின்னு விடுறாரு பாருங்க, விட்டுருவாரு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்ப இது மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டென்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமே தவிர, இந்த தத்துவங்கள் சிந்தனைகள் எல்லாம் நம்மளை எக்ஸ்டென்ஷன்ல தான் கொண்டு போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தவறான பாதையில் போய் கொண்டிருப்பவர்களுக்கு நாம சரியான பாதையில் நடக்கிறோம். ரைட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, தவறான பாதைக்கு போயிட்டு இருந்தது நம்ம மகரிஷி சரியான பாதை கொண்டு வந்துட்டாரு. இந்த பாதையில என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வண்டி நவரல. வண்டி நகர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நகர்ந்தால் என்ன பண்றோம், ஸ்லோ ரேஸ்ல போயிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்கெல்லாம் போட்ட நவர் பின்னாடி போலான்னு. ஏன் நம்ம அதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம்னா, எப்பா இன்னும் நிறைய பேர் காட்டுக்குள்ள கிடக்குறாங்க, நம்மளாவது ரோட்டுக்கு வந்துட்டோம், அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி தலையில ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு நம்ம அலையிறோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனால இதுவும் எக்ஸ்டென்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நம்மளால இன்னைக்கு இதை பேசி முடிச்ச உடனே, இந்த பேச்சு முடிச்சு இன்னைக்கு கரெக்டா இந்த பேச்சு எந்த நிமிஷத்துல முடியுதோ 7:49 இந்த செகண்டில் நன்மணி ஐயா விட்டாரு. விடல. தமிழ் ஆனந்த க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. அப்படி விட்டுருந்தாருன்னு சொன்னோம்னா இப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சி கேன்சல் அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க. நாளை தமிழ் ஆனந்த சேவைகளை இப்ப நம்ம என்னன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ நாம இதுவரைக்கும் நாம சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் சரியான சிந்தனைகள் இருக்கு. இப்ப அந்த சிந்தனைகளே வேஸ்ட்ங்கிறார் அவரு. இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சிந்தனைகள் சரியாக இருக்குதா, அந்த சிந்தனையவே தப்பு தப்பா போய்கிட்டு இருக்குதே, அதுல இருந்து நம்ம ஒரு சரியான சிந்தனைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை கன்ஃபர்மேஷனுக்கு வர்றோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, நடக்கிறத ஸ்பீடப் பண்ணலாம். சிந்தனையை சரியான சிந்தனையா தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனையை சிந்திப்பதற்கான காலத்தை எவ்வளவு இத்தனை குறைக்க சிந்திப்பதற்கு இல்லைங்க. நீங்க சிந்தனை சரியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் சிந்திக்கிறத விட்டுவிட்டு அதை விடுதல்ங்கிறதுக்கு உரியதை ஸ்பீடப் பண்ணுவோம். அவ்வளவுதான். நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு வேகம் வருதுங்கிறது இல்ல, நமக்கு ரோசம் வர்றதுக்காகத்தான் இவர் இன்னைக்கு நம்மளோட பொந்திருக்கு. சரிங்க சரிங்க. அதாவது யூஜிகேயோட சூழ்நிலை, அவருடைய அந்த அமைப்புகள், கருவமைப்பு, அது பிணைத்தொடர் அதெல்லாம் வேற இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது வேற வேறையா தானங்க இருக்குது. இதெல்லாம் இந்த கருவமைப்பு நம்மளே பண்ற நொடி சாக்குன்னு சொல்லிக்குவீங்க. இதெல்லாம் நன்மணி சார் உங்களுக்கு அந்த கர்ம வினை தத்துவம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை கெடுத்து வச்சதுனால வந்த வினை. பட் மகரிஷி இதோட சிந்தனை தான் நீங்க கொடுத்தீங்க. நீங்களா விளக்கமா கொடுத்தீங்க. அவ்வளவுதான். ஐயா, மகரிஷி நம்ம காட்டுக்குள்ள இருந்தவனை கொண்டு ரோட்டுக்கு கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் ஓடுறது ஓடாது அவன் பாடுன்ட்டாரு. அவர் விலகிட்டாரு. கேட்டீங்களா? நாம இப்ப அங்க இருந்து வந்த பிறகு இப்ப யூஜிகே பிடிக்க வேண்டியிருக்கு. இப்ப ஏன் யூஜி கிருஷ்ணமூர்த்தி நம்மளோட எதுக்கு இது என் கண்ணுல படணும், எதுக்கு இதை நான் கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்களும் நான் கேட்டுட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம 2 பேரும் இதை கேட்டுட்டு இன்னைக்கு ஏன் இதுக்கு போகணும், இது ஏன் நம்ம கண்ணுல படுது, இது இப்ப பெறுதல்ங்கிறவங்க கண்ணுல எல்லாம் படாது. இது படாது. இது ஏன் படுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லெவலுக்கு வந்ததுனால இது இன்னைக்கு படுது. அப்படிதான் நம்ம எடுத்து சொல்லிடுச்சு. நன்றி. இந்த சிந்தனை உரையை அன்பர்கள் மினிமம் 2-3 முறையாச்சும் கேளுங்க. அப்புறம் இதுல ஒரு தெளிவு கிடைக்குங்க. வாழ்க வளமுடன். குழப்பம் இருக்கும், திரும்ப கேட்டு பார்ப்போம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிந்தித்தே தெளிவாயின்னு நமக்கு மகரிஷி சொல்லிட்டாங்க. சிந்திச்சிட்டோம். ஆனா நாம போன பாதையிலிருந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சு வந்திருக்கோம். அந்த பாதை சரியான பாதை என்று செலக்ட் பண்ண அப்புறம் ஸ்பீடு எடுத்துருவோம். ஓகேங்களா? பட்டினத்தாரை போல அந்த க்ஷணத்தில் நம்ம விட முடியணும். அதற்கான ஒரு தயார் நிலை இல்ல நீங்க தயார் நிலை பண்ணிட்டீங்க. எல்லாரையும் செயல்ல காட்டணும்னு சொல்றாரு, சொல்லிடுவாரு ஐயா. இப்போ நம்ம மகரிஷி நம்மள சரியான பாதைக்கு காட்டுக்குள்ள இருந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கிறோம். நீ இப்பதான் யூட்டர்ன் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வர வேண்டி இருக்கு. இல்ல
இல்லையே, வந்துட்டோம். அந்த பாதையை வந்துட்டோம். திரும்பி அந்த நோக்கை ரைட். அத நீங்க நம்ம புக்லயே போட்டிருக்கு இல்லைங்களா? வந்துட்டோம். இதுதான் சரியான பாதைன்னு தெரிஞ்சிடுச்சு. சோ இனி ஓகே. நம்ம வேகம் எடுக்க வேண்டியதுதான். அது அவரவருக்கு தகுந்த மாதிரி நீங்க யாரு ரேஸ்ல முன்னாடி வராங்களோ போங்க. அது இல்லைங்கம்மா, தெளிவான இப்ப பாதை. நாம் செல்லக்கூடிய பாதை தெளிவானது என்பதை நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. நன்றி இப்போ ஐயா. வேகம் எடுக்கிறோமோ இல்லையோங்கம்மா, ஒண்ணே ஒண்ணு, சந்தேகம் இல்லாமல் பயணிப்போம். அதுதான் ரைட். சிறப்பு அப்படியே சிறப்பு எடுத்துப்போம். ஐயா. ஆ, எல்லாரையும் ஞானிகள் ஆக்கி விடுவோம். ரைட். அவரவரே ஞானி இல்லைங்களா? இப்போ பெற முடியாது கொடுக்க முடியாது என்னும் போது உன்னுள்ளேயே இருக்கக்கூடியது. சொன்ன மாதிரி எங்கேயோ தேடி அலைய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கு. ஆனால் அதுங்கம்மா, அது நம்ம புரிதல் வேண்டும். யாரையும் நம்ம ஞானிகள் ஆக்கி விடுறது இல்லைங்கம்மா. நம்ம வந்து பேசிட்டே நாமே இருப்போம்மா. நமக்கு ஞானி. இப்போ ஆமா. என்ன ஆயிரும்னா, தமிழ் ஆனந்த யோகத்துல அவங்கவுங்க ஞானத்தை அடைந்து புரிதல்ல கலந்து போயிட்டே இருப்பாங்க. நன்மணி ஐயாவும் சசிகுமார் ஐயாவும் அனார்கலி அம்மாவும் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இல்லையா, அது ஓரளவுக்கு வரும்போது நிறுத்திடுவோம் இல்லையா? அந்த ஆ, தன்னுணர்வு நிலையில நிச்சயமா நின்று ஆல்மோஸ்ட் இப்போ மௌனத்திலேயே தான் இருக்கிறோம். இந்த ஜூம்ல மட்டும்தான் நான் பேசுறேனே தவிர மற்றபடி ம். அன்பர்கள் கேட்டா கேள்விக்கு மட்டும்தான் பதில். சோ அந்த மௌன நிலை அதாவது நமக்கு மகரிஷி கொடுத்தாரு. இது ஜிகே வந்து நான் ஒரு 2 நம்மங்கம்மா, வருஷத்துக்கு நம்ம எப்படின்னா, நாம போய் 30 நாள் மௌனம் இருந்துட்டு ஞானம் அடைஞ்சிட்டு திரும்பி வந்து தமிழ் ஆனந்த யோகத்துக்கு நடுல நம்ம அடைஞ்சிட்டோம்னா, தமிழ் ஆனந்த யோகம் சசிகுமார் ஐயா சொல்லாம தமிழ் ஆனந்த யோகம் அன்னையோட க்ளோஸ் முடிஞ்சு மூடிடுவோம். திரும்பி வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அங்க புகழை தேடுகிறோம், வேற ஏதோ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் இங்க வர முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு. நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பயிற்சி நடத்திக்கிட்டு திருப்பி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இப்படி கட்டடம் கட்டலாம், இப்படி கட்டடம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்ப இடையிலங்கிறது கன்ஃபார்மா தெரியும். ஆமாங்க ஆமாங்க. நாங்க ரிஷிகேஷ்ல நிறைய பேரை பார்த்தோம். அதே மாதிரி அன்பர்களுக்கு வழி கொடுப்போமா? சரிம்மா, கும்பமேளாலையும் பார்த்தோம். எல்லாரும் அந்த தன்னுணர்வு மறந்த நிலையில் தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணிப்போம், வேகம் எடுப்போம். நன்றி ஐயா, சிறந்த கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தாக சங்கர் ஐயா அவர்கள். சங்கர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா உங்க டவர் கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல வாங்கயா. ஐயா கேரளா சங்கர் ஐயா, நான் இப்ப 2 நாள் மட்டும் தான் பேசினேன் அவர்கிட்ட. எனக்கு ஏற்கனவே கன்னியாகுமரியில பழக்கம். இந்த மாதிரி நாங்க சர்வீஸ் பண்றேன், உடனே என்ன மட்டும் வந்திருக்காரு. அவரு கேள்வி நிறைய கேட்டுப்பாரு. அவர் கேட்காத ஜூம்ல அவரு டவர் வந்து கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்து மைக் ஓபன் பண்ணுங்க. பாருங்க இப்ப ஐயா, இப்ப ஓபன் பண்ணுங்க ஐயா. அவர் அன்மியூட் கொடுத்தா சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, கொஞ்சம் டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, பேசுங்க. மிக அருமையான சிந்தனை ஐயா. நல்ல உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை, நிறைய இது சொன்னீங்க. அதுல வந்து மெயினா சொன்னது வந்து இயல்பா இருக்கும்போது மனசு அமைதியாயிருங்களேங்க. அங்க கேள்வி இடமே இல்ல, பதிலுக்கு இடம் இல்ல. சரியா சொன்ன யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா பண்ண அதே விஷயம் வந்து ஒவ்வொரு மனுஷனும் செஞ்சாங்க. அங்க கேள்விக்கும் இடம் இல்ல, பதிலுக்கும் இடம் இல்ல. அப்புறம் இயல்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப அதே போல இதே அவஸ்தை தானே சூன்யமா. உண்மையிலே சொன்னா நம்ம சூன்யமா இருந்தாலே, நம்ம உடலும் மனம் எல்லாம் சூன்யமா இருந்தாலே அங்க கேள்விக்கும் பதிலுக்கும் இடமே இல்லைங்களா? அப்போ மனசு அமைதியாயிரும், இறைநிலை அடைஞ்ச. அது ஒரு முழுமை நிலை. அதான் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில நம்ம மனுஷங்க இயல்பா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா விளக்கம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இயல்பா ஆடுறதுதானே பெஸ்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இயல்பா மாறணும்னா, நம்ம சிந்தனை அப்ப புதுசா வர்றவங்களுக்கு தான் இந்த சிந்தனை கண்டிப்பா தேவை இருக்குது. அப்போ இப்ப நம்மளை பொறுத்தளவுல மீண்டும் அந்த அந்த கெடுதலுக்கான பாதைக்கு போகாமல் இருக்கக்கூடிய அவேர்னஸ் அது வந்தாலே ஒரு பெரிய நிலைங்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆமா ஆமாங்க. சரி, அதான் அந்த இயல்புல இருந்து விடும்போதுதான் மறுபடியும் மனசு எல்லாத்துலயும் போய் அட்டாச்மெண்ட் ஆகுது. அந்த விழிப்புணர்வாவது நிக்கட்டும் அப்படிங்கிற அளவுல நம்ம நிக்கிறோம்.
அதான் பார்ப்போங்க, பார்ப்போம், பயணிப்போம். வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்வோம். சிந்தனை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷி பாப்பா அம்மாவுக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுமே வந்து கேட்க கேட்க ரொம்ப அதீத நிலைக்கு போற அளவுக்கு இருக்குங்க. ஆனாங்க ஐயா, நம்ம உண்மையிலேயே வந்து மனம் வந்து ஒரு திருப்தி அடைந்த நிலை இருக்கணும், அப்படி இல்லைன்னா விரக்தி நிலைன்னு இருக்கணும். இந்த 2 நிலையில வரும்பொழுதுதான் அந்த நிலைய வந்து அடைய முடியுதுங்க ஐயா. அப்படி போயிட்டோம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு விரக்தி வரும்பொழுது தோணுதுங்க. அப்படின்னா நிறைவு எல்லாமே ஏதோ ஒரு போதும், எல்லாமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியா எல்லாமே நம்ம பெற்றுட்டோம், போதும், இனி எதுவும் பெறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது அடையணுங்கிறது வருது. இல்லைங்கம்மா, இப்ப விரக்தி நிலையில நம்ம விடுறோம் பார்த்தீங்களா, அது தப்புங்கம்மா. அது அது எப்படி அப்படின்னா, அதாவது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், இசிஜி பார்க்குறாரு, எக்கோ பார்க்குறாரு, உங்களுக்கு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நீங்கள் இனிமேல் வடை சாப்பிடாதீங்க, பூரி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன, வீட்டில் எல்லாரும் பூரி போட்டு டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சுட்டாங்க. டாக்டர் உங்களை பூரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு உங்கள் தட்டில் இட்லியை வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம இட்லி சாப்பிட்றோம் பாருங்களா, அந்த மாதிரி தான் நம்ம விரக்தியில் விடுறது. அப்போ அது என்ன ஆயிரும்னா, இப்போ என்னடா எல்லாரும் சாப்பிட்றாங்களே, நம்மளால சாப்பிட முடியலையே இப்படிங்கிற உணர்வோடு தான் இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் இப்போ 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 சரியா இருக்கா டாக்டர், இப்போ கொஞ்சம் முன்னாடிக்கு இப்போ பரவாயில்லைங்க, அப்படியா டாக்டர் நம்ம பூரி சாப்பிடலாம் இப்படின்னு வந்துடுவோம். அந்த விரக்தியில விடுறது வந்து நிலையானதாக இருக்காது. அப்ப நான் ஏதாவது எனக்கு என்னமோ நான் விடணும்னே தோணலைங்க, அதுவா விட்டுருச்சுங்க. இயல்பா அது எனக்கு என்ன, நான் விடணும்னே தோணி விடல. அது நான் இயல்பா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்னத்த விட்டேன், ஒண்ணும் விடலையே. இப்போ என்னையா அது, அடிக்கடி சினிமாவுக்கு போவோம், இப்ப என்னமோ சினிமாவுக்கே போறது இல்லை. என்ன சினிமான்னு எனக்கு தோணலைங்க, போகல, தோணல. இப்ப சினிமா போகணும் தோணல, நான் சினிமா போறதை விடல. ஒருத்தர் சொன்னாரு, இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 பாட்டில் அடிக்கக்கூடிய ஆளு நான். இப்போ வந்து அது எல்லாமே டோட்டலா இப்போ எதுவுமே இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படி சொன்னோடனே ஒருத்தர் கேட்டாரு, ஐயா அது எப்படிங்கய்யா விட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். கேட்கும்போது அவர் சொல்றாரு பதில், நான் எங்கெங்க விட்டேன் அப்படின்னாரு. நான் எங்கெங்க விட்டேன், அது என்னைய விட்டுருச்சு. அது எப்படி என்னட்ட இருந்து போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படி விடணும், இயல்பா விடணும், தோணல அப்படி விடணும். ஆனால் நாம வந்து ஒரு விரக்தியில விடுறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிலையானதாக இருக்காது, மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். நிச்சயமாங்க ஐயா. இல்லைங்க, நான் கேள்வியா கேட்க வந்தது, இந்த நிலையில் அந்த நிலையில வரும்பொழுதுதான் அந்த எண்ணமே வருது. மற்ற நிலையில மற்ற நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையே வந்து ஒரு சகஜமான சாதாரணமா வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில தானங்க ஐயா இருக்கிறோம். அப்படி ஒரு நிலைய ஏன் அடையணும், அப்படி எல்லாருமே அடைஞ்சிட்டா என்ன நிகழ போகிறது அப்படிங்கிறது இப்ப ஒரு உண்மையை நான் உண்மையா சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இப்ப நன்மணி சாரே சில இதுல நான் விடுறேன்னா, ஏன் விடுறேன் அப்படின்னு சொன்னா, என் மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா, ஓ இந்த கர்மவினை கூடிடக்கூடாது, சரி கர்மவினை கழிக்கணும், அதுக்காக நான் சில செயல்களை செய்யறேன். ஏன் செய்யறேன் அப்படிங்கன்னா, இங்க கழிச்சா நம்ம பிள்ளைகளுடைய கர்மவினையும் கழியும், அவங்களுக்கு கொஞ்சம் துன்பம் குறையும், இந்த எதிர்பார்ப்போட தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் ஜஸ்ட் வந்து அப்படி எனக்கு அப்படின்னு இயல்புல நான் விடவே இல்லை, எதிர்பார்ப்போடு தான் விட்டு கொண்டிருக்கிறேன். நான் இயல்பில் நான் விட்டேன் என்று சொன்னால் அன்னையோட சரி, அடுத்த நாள் நான் வந்து ஜூம்ல நான் உள்ள வரவே மாட்டேன். நன்மணி சார் என்னாச்சுன்னு தெரியல, அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு என்ன சொல்லிடுவார், சசிகுமார் ஐயா சொல்லிடுவார். அன்னைக்குதான் இயல்போட விட்டுருக்கேன்னு அர்த்தம். அது வரைக்கும் நான் எதிர்பார்ப்போட தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துங்க ஐயா. இது பற்று பாசம் என்பது இல்லாம எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது தானேங்க ஐயா. அதுதான்மா
அது இது நீங்க சொல்ற மாதிரி அது எல்லாத்துலயும் ஒரு நிறைவாயி தன்னால அது விடுறதே தெரியாம ஒரு நிலைக்கு நீங்க வரும்பொழுதுதான் அது இயல்பா இருக்கும். நீங்க பெரிய பெரிய அந்த அதாவது இவங்க பெரிய சித்தர்கள் கூட போய் என்னைய எனக்கு வந்து அந்த நிலையை கொடுப்பான்னு இறைவனிடம் போய் வேண்டுற பாடல்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களும் இப்படி போராடி இருக்காங்க, நம்மள மாதிரி போராடி பாடி இருக்காங்க, அந்த மாதிரி பாடி இருக்கிறாங்க, கத்தி குமிச்சிருக்கிறாங்க, அது மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. நாம வந்து ஏதோ அப்படி புரிதலோடு அப்படி போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் அந்த நோக்கத்தோடு தான் இதை விட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர அது வரைக்கும் வந்து நம்ம அந்த இயல்புல விடுற நிலைமைக்கு இன்னும் வரவில்லை, ரொம்ப வெகு தூரம் இருக்கிறது என்ற இந்த அளவுக்கு ஏதோ புரிதல் வந்து நம்ம இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். புறம் அகம் ரெண்டும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோமேன்னு ஒரு நிறைவு இருந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. இல்லங்கம்மா, அதுதாங்கம்மா நான் தான் சொல்றேன்ல, நம்ம கிளாஸ்ல எல்லா பேரும் ஃபெயில் இல்லை, நான் மட்டும் தான் பாஸ். நான் மட்டும் பாஸ் ஆயிட்டேன்ல. அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இப்ப நமக்கு இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே நாம போட்டுக்கொண்டிருக்கிற பாடல் எப்போது நீ அறிவாயோ அப்போதே வருவாய்ட்டு அதுல சொல்லுவாங்க பாருங்க, அது மூட்டையை தூக்கி சுமக்காதே வண்டியில் வை, எல்லாம் இறை அருளால் அத்தன் அருளால் ஒரு கணப்பொழுது கூட மாறாம சிறப்பாக நடைபெறுது. அந்த பாடலை நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நாம போட்டுறதுனால அது நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அந்த காலையில போடுற அந்த பாடல்கள் எல்லாமே அற்புதமா இருக்கு. நமக்கு சித்தர்கள் சொல்லி சென்ற, ஆமா, நீங்க தவத்துக்கு அட்டன் பண்றீங்களோ இல்லையோ அந்த பாடல்களுக்கு வந்தாலே போறோம், அவங்களுக்கு அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எனக்கு ஒரு 2 மாசமா அந்த பாடல் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க ஐயா. சோ இது அத்தனையும் நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்காங்க. நம்ம அதை உணரணும். இந்த பாடல்களுக்கு முன்னதாகவே அனைவரும் இணைய வேண்டும். உங்களுக்கு அத்தனையும் நம்ம இன்னைக்கு ஐயா என்ன சொன்னாரோ அது அத்தனையும் நம்ம சித்தர்கள் பாடல்களில் இருக்கிறது. அது எல்லாரும் நாளையில இருந்து 4:45 இணைந்தால் அந்த பாடல்கள் எல்லாம் கிடைக்கும். ஆமா, இல்ல ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். 2 மாசமாவே அந்த பாடல்கள் போயிட்டு இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு நீங்க சொன்னதுதான் உண்மை. உங்களோட தத்துவத்தை கேட்டுட்டு கர்ம வினை கூடாதுன்னு தான் எல்லாம் விட்டுட்டு இருக்கோம். இயல்பா யாரும் விடுற மாதிரி தெரியல. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக வேதாச்சலம் ஐயா அவர்கள். அதுவாது நினைக்கிறோம் இல்லையா அம்மா, அதுக்கான பாதை தான் ஐயா கொடுத்திருக்காரு. வேதாச்சலம் ஐயா நீங்க பேசலாம். அதாவது ஒரு நிமிஷமா, கர்மவினை கழித்து கொண்டிருக்கின்ற மாயையில இருக்கிறோம் இல்ல தானே? அப்படித்தானேங்க? ஆமா, அதுல மாயையில தான் இருக்கும். அதுல கொஞ்சம் பெருமை அடையாமல் இருந்துட்டா பரவாயில்ல, பெருமைக்கு போயிட்டோம்னா கஷ்டம், அவ்வளவுதான். வேதாச்சலம் ஐயா தொடங்குறீங்க ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வர நான் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறீங்களா ஐயா? நான் நினைக்கிறதெல்லாம் முன்னாடி கேட்கறாங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு வேண்டியது பதில் தானே. ஒரே அலைச்சல் வந்துட்டு இருக்குமான்னு தெரியல இப்ப வர அதாவது நீங்க உங்களுக்கு வேண்டியது பதில், அந்த அதுக்குரிய கேள்வியை அவர்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு பதில் வந்து விடுகிறது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குது. இப்ப கேட்கலாம்னு நினைச்சா சசிகுமார் ஐயா அதையும் கேட்டாரு. ரைட்டு, அவ்வளவுதான். நீங்க மைக்க ஓபன் பண்ணி வாழ்க வளமுடன் சொல்லிட்டு முடிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ஒரு சந்தேகம் மட்டும் சொல்லிடுங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மனம் திரும்பி ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இருக்கீங்க. சரி. நான் இப்பதான் திரும்பி 2-3 ஸ்டெப் தான் எடுத்திருக்கேன். இப்ப நீங்களே திரும்பி போகாம பயப்படுறேன். அப்புறம் நாங்களாம் இன்னும் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்குன்னு தெரியல. அப்போ நீங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? நீங்க சொல்ற மாதிரி தான் ஐயாட்ட சொல்லுவோம், அவர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல முன்னாடி போறாரு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க தெரியுங்களா? நான் 100 மீட்டர் முன்னாடி போறேன்னு சொல்லி எனக்கு வந்து ஈகோவை தூண்டி விடுறீங்க. ஆகா, நான் 100 மீட்டர் முன்னாடி போறேன்னு எனக்கு ஈகோவை கிளப்பி விடுறீங்க. இந்த பத்தியே பேசாதீங்க. சரிங்க ஐயா. அதை பற்றியே நம்ம பேசவே வேண்டாம். நம்ம எல்லாரும் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. முன்னாடி பின்னாடிங்கிறதெல்லாம் வேண்டாங்கய்யா. அதுதான் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தன்மணிப்பை கொடுத்துருங்க, வேண்டாம். உண்மைதாங்க ஐயா. சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது கரெக்டுங்க ஐயா. ஒரே அலைச்சூழல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏசர் ஐயாவும் இதே நீங்க சொன்ன அதே உதாரணத்தை தான் ஸ்பீச்ல சொன்னாரு. இந்த கேஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா போனதான்
வேதாத்ரி ஆஹ் ஆஹ் மகரிஷியே உங்களுக்குள்ள வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த ஞானம்ங்கிற நிலைய அவங்க அடையும் பொழுது அத வந்து நம்ம இறையோட கலந்து அவங்க அந்த நம்மளோ தன்மையிலிருந்து அவங்க வந்து இறையோட கலந்து அதுக்கப்புறம் அவங்களோட இது இருக்கும். ஆனா அவங்களோட சிந்தனைகள் அந்த உணர்வுகள் எல்லாமே இறைய பற்றியே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமாயா ஞானம் அடைதல்ங்கிறத? இல்லைங்கம்மா. இந்த இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளே கொஞ்சம் மாத்தணும். எப்படின்னா, இறையோடு கலந்து இறை சிந்தனையிலேயே இருந்து அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. இவரே இறையாக மாறி விடுகிறார். அங்க போய் எங்க கலக்கிறாரு? கலக்கிறதும் கிடையாது, அதை சிந்திக்கிறதும் கிடையாது. இவரே அதுவாக மாறி விடுகிறார். இறையாகவே மாறி விடுகிறார். அப்ப வந்து நம்ம கலக்கிறோம்ங்கிறதும் தெரியாது, அதை பத்தி சிந்திக்கவும் முடியாது. சிந்தனையே கிடையாது, அங்க சிந்தனையே இல்ல. எதுவுமே இல்லை, டோட்டல் பிளாங்க். அப்ப அவங்களுக்கு இயல்பான மனிதர்களுடைய அந்த பசி, தாகம், இந்த மாதிரி உடல் தேவைகள் இதெல்லாம் கூட அவங்களுக்கு தேவையே இருக்காது. அவங்க வந்து அப்படியே ஒரு நீங்க அந்த நிலையில இருந்தீங்கன்னா, இந்த உடல் தனக்கு தேவையானதை இப்போ மனதின் மூலமாக புலனின் மூலமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறது அல்லவா? அது என்ன பண்ண, உடல் தனக்கு தேவையானதை தானே எடுத்துக்கொள்ளும். இப்ப உங்களுக்கு உள்ள காத்து வேணும்னா அது இழுத்துக்குது இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல வந்துருச்சு இல்லையா? பசி தாகம் மட்டும் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கு. நீங்க அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுவும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்துடும். அப்ப உங்களுக்கு வேலையே இல்லை. அதான் மட்டும் இருக்கும், தாராளமா இருக்கும். வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப வந்து அவங்க சொன்னது மாதிரி அந்த புலன் வழியா பெற இன்பங்கள்ல அது கொஞ்சம் நம்ம குறைச்சு அடுத்த ஒரு இதுக்கு போற அளவுக்கு இருக்குங்க. அன்னைக்கு வந்து நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குங்கய்யா. நல்ல ஒரு வியூ தெரியுது நமக்கு. நம்ம இதை இப்ப இன்னைக்கு ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு இப்ப ஏதோ யூஜி கிருஷ்ணமூர்த்தி நம்மளோட இணைஞ்சு இதை ஸ்பீடப் பண்ணணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம்னு தோணுது. ஏன்னு கேட்டா, இந்த 2024 எண்டுல சனி ராகு இணைப்பு வரும்போது இந்த மனிதர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இதை ஸ்பீடப் பண்ணோம்னா அந்த காலகட்டத்தில் நாம அதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை ஒரு பாதுகாப்பு பண்ணுவதற்காக இவர் வந்தாரோன்னு தோணுது. அதனால நம்ம கொஞ்சம் இத வேகத்தை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவோமா? இப்போ நம்ம அவங்க நீங்க சொல்ற மாதிரி யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோடைய பரம்பரையில அவங்க வந்து கிட்ட நெருக்கி கொண்டு வந்த அளவுக்கு அவங்க பிளட்ல அது வந்து அவங்க அந்த ஆன்மீகத்துல நெருக்கி கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி நம்மளோடைய இந்த இதுல ஓரளவுக்கு நம்ம போக அது நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம், அவ்வளவுதான். யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பரம்பரை கிடையாது, அவரோட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, காம்ப்ரமைஸ் ஆகுறதும் ஒரு எதிர்பார்ப்பு தாங்க ஐயா. அப்ப எப்படி நீங்க அதை விடணும்னு சொல்லிருக்கீங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை எதிர்பார்த்து இருக்க கூடாது இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாம வந்து இன்னும் வந்து அந்த பர்ஃபெக்ஷனுக்கு இன்னும் வரலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? அந்த புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு 35 மார்க் போட்டு பாஸ் மார்க் கொடுக்குற ஞானம் கொடுத்துடலாம், அவ்வளவுதான். சிறப்பு. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு கேள்வி என்னன்னா, சுயநலமற்ற அன்பும் சிநேகம் என்றால் என்ன, அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும். இதுவும் ஞானிகள் வந்து அவங்களும் இதை விட்டுதான் இருக்காங்களான்றதும் ஒரு கேள்வி. சுயநலமற்ற அப்படின்னாங்கய்யா, இப்போ
சுயநலம் இல்லாம பொதுநலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு சுயநலம்னு அவர் சொல்றாரு. இப்ப அதுல கூட நமக்கு ஒரு பெருமை இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் நம்ம, இப்ப எல்லாரும் இப்படி விவசாயம் பண்ணப்ப நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நாங்க நல்லதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த நல்லதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, அதுல இன்னொருத்தர் 4 பேர் வந்த உடனே இந்த 4 பேர்ல நான் தான் நல்லதா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறோமா? அப்ப இங்க எல்லா இடத்துலயுமே அது அந்த ஈகோங்கிறது வந்துடுது. ஆனா சுயநலமற்று அப்படின்னா, நாம செய்யறதுக்குன்னு செய்யறோம். அதுல அந்த செய்யறது யாருக்குமே தெரியாது. ஜீசஸ் வந்து நடக்க முடியாம ஒருத்தர் இருப்பாராம், படுத்து கிடப்பாராம். அப்படியே அவர் ஆற்றலை கொடுத்து அப்படியே அவரு முழிச்சு எந்திரிச்சு நடக்கிற நிலையில இருக்கும்போது அவரு எங்கேயோ போயிடுவாராம். யாரு என்னை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, நான் இப்ப எந்திரிச்சு நடக்கிறேனே, ஆனா இவரு எங்கேயோ இருப்பாராம். அதுபோல அது இயல்பாக செய்து விட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றது ஞானம். ஞானம். ஆனா இப்ப நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இன்னைக்கு சுயநலமாக பெற்றுக்கொண்டு கலப்படம் பண்ணி அதை கெடுத்து இதை கெடுத்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம வந்து ஒரு சுத்தமான ஒரு நன்மை தரக்கூடிய வகையில இதை உற்பத்தி பண்ணி இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திருப்தி தான் இருக்கே தவிர, அது வந்து அதையும் வந்து இன்னும் வந்து இதை நாம் செய்கிறோம் என்ற உணர்வை தாண்டி செய்யக்கூடியதுதான் ஞானம். இது ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது ஒரு 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 தரிகட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து நம்ம ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்திருக்கிறோம். அவ்வளவுதான். இன்னும் உயர்ந்த மனிதனாக நான் மாறவில்லை. இப்ப நம்ம திரும்பி வந்திருக்கிறது எல்லாமே மனித உருவத்தில் மிருகமாக இருந்து மனித உருவத்தில் மனிதனாக வந்திருக்கிறோம். இப்போ இதுல அடுத்து மனிதனாக போகும்போது அங்குதான் அந்த இயல்பு நிலை. இப்ப மனிதனா வர்றதுக்கு தான் இப்ப மகரிஷியினுடைய தத்துவம் நமக்கு பயன்பட்டு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நன்றிங்க ஐயா. ரொம்ப இதையும் வந்து அவங்க விட்டுதான் இருப்பாங்களா இப்போ? இல்ல இப்ப அவங்க இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவங்க அப்படிதான் இருப்போம். அப்ப இப்ப ஒரு மனிதநேயத்தோட இருக்கிறோம். என்ன பண்றோம்? யாருக்கு கொடுத்தரக்கூடாது, சுத்தமானதை கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும், நல்லதை செய்யணும், இப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. இது மனிதத்தன்மை. அவ்வளவுதான். அடுத்த அந்த மனிதனிலிருந்து உயர்ந்த தன்மைங்கிறதா அந்த இயல்பு. அடுத்த நிலை. இதுக்கு வந்தாதான் அங்களுக்கு போக முடியும். அதெல்லாம் உண்மை. இதுக்கு வந்தாதான் அதுக்கு போக முடியும். இப்ப நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற யாராவது அன்பர்கள் கேள்வி கேட்க விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஐயா நிறைவு செய்திக்கலாங்களா? நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் விளக்கமளித்த நன்மனையா அவர்களை மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் வாழ்த்து விடுவோம். இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.